2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பிறந்த போது அது ராக்காலமா இருந்தது. ஆனால் அவருடைய பிறப்பின் செய்தி அவர் பிறந்த போது அறிவிக்க தூதர்கள் இறங்கினார்கள் அல்லவா, அப்பொழுது மெய்ப்பர்களை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது, வெளிச்சம் உதித்தது. ஆமென். இந்த காலை வேளையில இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க எந்த அந்தகாரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்வாதாரம் தரதுக்கு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை தருவதற்கும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இதுதான் யோபு 29 அதனுடைய 3வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. அதுதான் மீகா சொல்லுகிறார் 7வது அதிகாரத்துல, என் சத்துருவே எனக்கு விரோதமா என்ன படாத, சந்தோஷப்படாதே. நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நான் அவருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தில், அது அந்தகாரத்தில் இருக்கிறவர்களிலே யார் யார் இயேசுவுக்கு காத்திருக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும், என்னுடைய வேறு பட்டு போயிடக்கூடாது, என் வேறு பட்டு போயிட்டுன்னா என் கிளைகள் எல்லாம் வாடி போயிடும், ஆண்டவரே நான் தளர்ந்துட்டேன்னா என் குடும்பம் தளர்ந்துருமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா தெரியுமா, அவன் துளிர்க்குமா, அது பட்டு போகாது. காரணம் நீதிபரர் அவனோடு இருக்கிறதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஏசாயா சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன். ஏன் காத்திருப்பேன், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார்.